ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் இப்போ மட்டன் ரெசிபி பார்க்க போகிறோம். 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பிடி கொத்தமல்லி கீரை எடுத்துக்கோங்க, ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 10 இது எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு சட்டி வச்சு ஆயில் ஊற்றிட்டு கரம் மசாலா போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச நம்ம பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் ஸ்மெல் போயிட்ட பிறகு ஒரு 10 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் ஸ்மெல் போயிட்ட பிறகு மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மட்டனில் வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 சவுண்ட் வச்சுக்கோங்க. வெந்துட்ட பிறகு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஒரு நல்ல ஒரு 10 மினிட்ஸ் தகன்னு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மட்டன் கரம் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா அப்பா மணக்கும் பாருங்க. இந்த சுக்கா வந்து செம்மையான ஒரு ஸ்மெல்லுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பட்டர் நானுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி கீரை போட்டு கொஞ்சம் நெய்யில் வந்து கேஷ்யூ ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிட போகிறோம். இப்போ தாளித்து ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடனே சுட சுட சோறு பட்டர் நான் இருந்தால் போதும்னு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட் மட்டும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சட்டியை காலி பண்ணுற அளவுக்கு விட மாட்டாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.